ஹலோ ட்ரேடர், நம்ம இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி லாஸ்ட் தாங்க புக் பண்ணியிருக்கோம். ஐசிசி பேங்கில் தான் ட்ரேட் எடுத்திருந்தோம். அது எப்படின்னு நம்ம டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1.5% நல்லா மேலே போயிருக்குங்க. பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி தான் நல்லா ஹை பிரேக் ஆகி நல்லா போயிருந்துச்சு. பட் நான் நிஃப்டியில் எடுக்கல. நிஃப்டியில் எடுத்திருந்தால் கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஐசிசி பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பையிங் ஆர்டிபி தான். பட் எங்களுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து பை சைடு தானே போயிருக்கணும். ஏன் செல் சைடு போனீங்கன்னு கேட்டிங்கன்னா, நேற்றே பார்த்திங்கன்னா அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்புறம் லாஸ்ட் ஃப்ரைடேவே நல்லா கீழே போயிருந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி கீழே தான் போகும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி ரூலை வந்து நம்ம மீறிட்டேங்க. பையிங் ஆர்டிபியில் நம்ம செல் பண்ணக்கூடாது. பட் நம்ம வந்து R1 ரிவர்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செல் பண்ணியிருந்தோம். 300 குவான்டிட்டி தான் செல் பண்ணியிருந்தோம். இது சும்மா வந்து ஒரு குவான்டிட்டி ஆர்டர் செக் பண்ணி பார்த்தேன். புதுசாக வந்து சார்ட்டில் வந்து ஆர்டர் உழுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஆர்டர் போட்டுக்கலாம். அதை டெஸ்ட் பண்ணது இதுதான் அந்த ஆர்டரு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் பெருசாக வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணல. ஒரு ₹2 ₹3 கிட்டே ஸ்டாப் லாஸ் வந்து புக் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ரிவர்சல் சைடு தான். ஸோ வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணல. வெயிட் பண்ணியிருந்தால் ஹெவி லாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஏன்னா இது நம்மளோட மிஸ்டேக் தான். அதோடைய எஸ்டர்டே டே ஹையுமே பிரேக் ஆகிருக்கு. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எஸ்டர்டே ஹைலாம் பிரேக் ஆகிருக்குன்னு. ஸோ அப்போ உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான லாஸ்லேயே வந்து நான் வெளியே வந்தாச்சு. ஒரு ₹780 கிட்ட லாஸ் ஆகிருக்கு. ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ₹150 to ₹200 கிட்ட வரும். ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ₹900 கிட்ட வந்து லாஸ் தான் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட மிஸ்டேக் தாங்க. முழுக்க நம்ம மிஸ்டேக்கு. பையிங் ஆர்டிபியில் நம்ம செல் எடுத்தது தப்பு. நம்ம வந்து பை சைடு தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி என்னவோ அதை தான் பார்த்துருக்கணும். நிஃப்டிலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பை சைடு தான் நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. பட் நம்ம நிஃப்டியில் வந்து எடுக்கலை. பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி வந்து புல்லிஷாக தாங்க இருந்துச்சு. நல்லா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எல்லாமே பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே நல்லா தான் மேலே போயிருந்துச்சு. நிஃப்டியுமே நல்லா தான் இன்றைக்கி வந்து மேலே போயிருக்கு. நான் என்ன நினச்சேன்னா டெரரிஸ்ட் அட்டாக்னால் மார்க்கெட் கீழே போகும், பாகிஸ்தானுமே நிறைய இது போகும்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் வச்சனால இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி ரூலை வந்து மீற வேண்டியாச்சு. அதனால் நம்ம ரூலை மீறதுனால நம்ம லாஸ்ட் புக் பண்ணிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதுவுமே ரெக்கவர் பண்ணிடலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து என்கிட்ட கம்மியான கேபிட்டல் தான் ப்ரோ இருக்குது, ஆப்ஷன் பையிங் பண்ணுற அளவுக்கு தான் என்கிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் ஆப்ஷன் பையிங் பெஸ்ட்டு. ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் தான் பண்ணணும், எனக்கு லோ கேபிட்டல் இருக்குது அப்படின்னா இதே சேம் ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜியுமே நான் வந்து பையிங்கில் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரமே வந்து ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜியோட வீடியோவும் வரும். அதுவுமே நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் லைவாக நான் எந்த ட்ரேடும் எடுக்கல. 1 மாதம் 2 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அது ஓரளவு ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் பையிங்லேயுமே ஒரு லாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பட்டு ஆப்ஷனில் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் வந்து கம்மியான கேபிட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக்லேயே பண்ணுங்கள். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 10,000 20,000 தான் வச்சுக்கிட்டு ப்ரோ சொல்லித்தாங்க அது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்குறீங்க, ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. பட் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்லேயே பண்ணுங்கள் இனிஷியலாக. நீங்கள் அதுவும் வந்து எல்லாமே பிகினர் தான், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ஆப்ஷன் பையிங்கு நானுமே வந்து இப்போ தான் அந்த ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பையிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிருக்கேன். நல்லா தான் இதுவரையும் நல்லா தான் ரிசல்ட் வந்திருக்கு. பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ட்ரேட் எடுக்கும்போது நான் அதை பற்றி நான் வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.